ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை ஹெம்டன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியர் செட் பண்ணுறதுக்காக தான் நீட் கவுன்சிலிங் சம்மந்தமாக நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். முக்கியமான அப்டேட்ஸ் வந்து நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதனால் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லாம் இருக்குது, எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம். அதாவது இன்னையிலேருந்து நம்ம வந்து சீட் மேட்ரிக்ஸோட அப்டேட்ஸ் வந்து இன்னையிலேருந்து நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற விஷயம் வந்து நம்ம சொல்லியிருந்தோம். சரியா? ஆனால் அதுக்குரிய எந்த விதமான என்ன பண்ணுறாச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு அறிகுறியுமே இல்லாமல் தான் இது வரைக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட வெப்சைட்டில் இருக்குது. சரியா? அதாவது என்ன ரீசன் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக சொல்ல மாட்றாங்க. இருந்தாலும் வந்து ஏன்னா ரவுண்டு ஒன்னே வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து எத்தனை தடவை போஸ்ட்பான் பண்ணி எத்தனை தடவை வந்து டேட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். சரியா? எந்த வருஷமே இல்லாத அளவுக்கு இந்த வருஷம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரவுண்ட் ஒன்னோட டேட்டேவே எக்ஸ்டெண்ட் பண்ணி சொல்லிகிட்டே இருந்தாங்க. அதே மாதிரி ரவுண்ட் 2க்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி, அதாவது புதுமையாக நிறையா சீட்ஸ் வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா ஆட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லியிருந்தாங்க. சரியா? அதனால அதுலேயே என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே 28ஆம் தேதிக்கு, அதாவது 29ஆம் தேதிக்கு முன்னாடி நமக்கு என்னாச்சு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அதாவது ரவுண்ட் 2ஓட நியூ சீட்ஸ் எந்தெந்த காலேஜில் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அப்டேட் வரும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் நமக்கு வந்து அப்டேட் வந்து வந்திருக்கணும் இந்நேரம். அதே மாதிரி ஷெடியூலும் நமக்கு வந்து வந்திருக்கணும். ஆனால் அதை எந்தவித அனௌன்ஸ்மெண்ட்டும் இல்லை. அப்போ என்ன, இது நம்ம விசாரித்தப்போ நமக்கு என்ன ஒரு தகவல் கிடச்சிச்சு அப்படின்னா, அதாவது நியூ சீட்ஸ் வந்து ஆட் ஆக போகுது பார்த்தீங்களா, அதை கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிலே ஆகுது அப்படிங்கிற அப்டேட் வந்து நினச்சி பார்த்தா கிடச்சிருக்கு. சரியா? அதனால மேபி அவங்க 29ஆம் தேதின்னு சொன்னது மேபி என்ன பண்ணலான்னு பார்த்தா செப்டம்பர் ஃபஸ்ட் வீக் அந்த இடத்துக்கு என்னாச்சு பார்த்தீங்கன்னா போகிறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் வந்து அதாவது எவ்வளோ சீட்ஸ் வந்து நமக்கு ஆட் ஆனாலும் உங்களுக்கு இப்போ உங்கள் கையில் வச்சுருக்க சீட்ஸை நீங்கள் வச்சுட்டு நீங்கள் வந்து அதாவது மூவிங் அப்வர்ட் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அது ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம வந்து இந்த ரவுண்டில் சீட்டை விட்டுறலாம், நம்ம அடுத்த ரவுண்டில் பார்த்துக்கலாம், அதான் சீட் வந்து நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகலைன்னு சொல்லி இந்த தவறை நிறைய பேர் பண்ணுவீங்க. ஆனால் காம்படிஷன் ரொம்ப ஹெவியாக இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதனால் டேட் வந்து செப்டம்பர் ஃபஸ்ட் வீக்குக்கு நமக்கு வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. ஏன் அப்படின்னா சீட், அதாவது நியூ சீட்ஸ் வந்து இன்னமும் நிறைய பேர் என்னாச்சு பார்த்தா கன்ஃபார்ம் பண்ணாமல் இருக்காங்க. அதுதான் ஒரு ரீசன். ஓகே, தேங்க்யூ. நான் அடுத்தடுத்த அப்டேட் வந்து உங்களுக்காக நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.